ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து சோயா சங்க்ஸ் எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிடலாம். இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குங்க. நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே அது நல்லா வெந்துடும். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சிடலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம இதை பிசைஞ்சு வச்சிட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி தடவிட்டு மூடி வச்சுடுங்க. சோயா நல்லா வெந்து ஆறி இருக்குது. வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டை துருவி வச்சுருக்கோம். சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ரோல் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு சின்ன சோயா சங்க்ஸ் கிடச்சிதுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருசு தான் கிடச்சிது அப்படிங்கிறனால நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் பாதி கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாம். இதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு கிரேவி, சட்னி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரோல் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கேப்சிகம், பீன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. துருவி வச்சுருக்கிற கேரட், சோயா, ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்திடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரா பவுடர், சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மழை காலம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சில்லி பவுடரை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் பவுடரை அதிகமாக சேர்த்துவேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேணும்னா நீங்கள் கடைசியில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது சப்பாத்தியை செஞ்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு மெலிசாக தேய்ச்சிடுங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு சப்பாத்தி ரஃப் ஆகிடும். ஸோ மீடியமாக இருக்கட்டும். 2 பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு சுட்டுக்கோங்க. சப்பாத்தி சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா அண்ட் வெஜிடபிள் ஸ்டஃப் எல்லாம் சேர்த்திடலாம். இது கூட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. க்ளீனாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கூட நாங்கள் வீட்டில் செஞ்சது தாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா அண்ட் வெஜிடபிள் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் ஹோம்மேட் ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை சந்திப்போம்.